ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். அப்சஷன்ஸ் இந்த படம் வந்து சோசியல் மீடியாவில் நிறைய இன்ஃப்ளூயன்சரால் இந்த படம் வந்து பாசிட்டிவான ரிவ்யூலாம் கொடுத்து படத்தை போய் பாருங்க, படம் வேற லெவலில் இருக்கு. கிட்டத்தட்ட 1200 கோடிக்கு மேலே இந்த படம் வசூல் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லி இந்த படத்தை மேலும் மேலும் பலரை வந்து பார்க்க வச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த லிஸ்ட்ல தான் நானும் இந்த படத்தை போய் பார்க்கலாமே அப்படின்ட்டு இந்த அப்சஷன் படத்தை போய் பார்த்துட்டு வந்துட்டேன். சாரி, இந்த படம் வந்து தமிழ் டப்பிங்ல கிடையாது, ஒன்லி இங்கிலீஷ்ல தான். ஸோ இங்கிலீஷ் தெரிஞ்சா போங்க, அப்படி இல்லைன்னா தமிழ் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ யூடியூப்ல ஏதாவது இருக்கும், அதை போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. எனக்கும் வந்து இங்கிலீஷ் ஆகலாம் தெரியாது, பட் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறது நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு. ஜஸ்ட் அது தியேட்டருக்குள்ள அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம ஃபீல் பண்றதுக்காக தான் படத்தை வந்து தியேட்டர்ல போய் பார்க்க போறோம். ஏன்னா இன்னும் ஒரு 2-3 வாரத்துல இந்த படம் வந்து கண்டிப்பா நெட்ஃபிளிக்ஸோ இல்லை அமேசான்லயோ தமிழ் டப்பிங்கோட ரிலீஸ் ஆக சான்சஸ் இருக்கு. உங்களுக்கு கையில காசும் இருந்து எனக்கு தியேட்டர்ல எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்பா அப்படின்னு சொல்றவங்க இந்த அப்சஷன் படத்தை தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. தியேட்டர்ல போய் பார்த்து சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க இந்த படத்தை, ரைட்டா? இப்போ இந்த படத்தை ஒரு சில பேர் இதோட கதை என்ன அப்படிங்கிறது தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாது. அதனால நான் மேலோட்டமா சொல்லிடுறேன். நான் ஒரு பையன், அதாவது நம்ம தமிழ்நாட்டு அளவுலேயே நிறைய பசங்களோட மென்டாலிட்டி இப்படி தான் இருந்திருக்கும், எனக்கும் இருந்துச்சு. என்னன்னா, நம்ம சினிமாவில் ஒரு கேரக்டரை பார்க்கும்போது அடாடா இந்த ஹீரோயின் நம்மளை லவ் பண்ணுறது மாதிரி, அந்த ஹீரோ லவ் பண்ணுறது மாதிரி, நம்மளை லவ் பண்ணுறதுக்கு ஒரு பொண்ணு இந்த மாதிரி இருந்தால் கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணியிருப்போம்ல. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வெளிநாட்டுக்கார பையன், ஆக்சுவலாக இது வெளிநாட்டு படம் தான், ஸோ அதனால வெளிநாட்டுக்கார பையன் அவனுக்கும் அந்த மாதிரி என்ன பண்ணுதுனாக்க ஒரு பொண்ணு மேல க்ரஷ் ஆகுது, கூட வேலை செய்யற பொண்ணு தான். பட் அந்த பொண்ணு வந்துட்டு நம்ம போய் லவ்னு சொல்லி ஏதோ ஒன்று சொதப்பிருச்சு அப்படின்னாக்கா அவன் 90s கிட்ஸா இருப்பான் போல. ஸோ அவனும் வந்துட்டு நம்மள மாதிரியே ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் அவன் தடக்கலாகி அதை அவன் லவ்வை வந்து ப்ரப்போஸ் பண்ண முடியாம போகுது. ஒருவேளை இது நட்பா இருக்குமா, இல்லை இதை ஏதாவது சொல்லுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி அந்த பொண்ணு நம்மள பேசாம போயிருமா அப்படிங்கிறதுனாலே அவன் லவ்வை சொல்லாமலே இருக்கிறான். அப்போ அவனுக்கு வந்து ஒரு டைம் வருது, அந்த பொண்ணை மீட் பண்றதுக்கான டைம் வருது. அப்போ வந்து இவன் வந்து ஒரு கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணி கொடுக்கலாமே அப்படின்ட்டு போறான், ஒரு கிஃப்ட் ஷாப் போறான். ஸோ அங்க வந்துட்டு ஒரு சாக்லேட் பேப்பர் மாதிரி ஒன்று, ஸோ அதை வந்துட்டு வாங்குறான். அதில் என்ன போட்டுருது அப்படின்னாக்கா, நீங்கள் ஒரு டைம் வந்துட்டு நீங்கள் மனசில் நினச்சதை வந்துட்டு வேண்டிக்கிட்டு இதை நீங்கள் வந்து இப்படி பிரேக் பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு நினச்சது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது நம்பிக்கை இல்லை. பட் ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு அதை ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்ட்டு அந்த பையன் ட்ரை பண்ணுறான். அதுக்கப்புறம் அவன் நினச்ச ஆசை நிறைவேச்சா இல்லையா அப்படிங்கிறது தான். ஸோ அவன் என்ன நினச்சான் அப்படின்னாக்க, அந்த பொண்ணு வந்து இருக்கிறதுலே இங்கே இருக்கிற எல்லாரோட விட அந்த பொண்ணு என் மேலே பைத்தியமா இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருப்பான். அதே மாதிரி அந்த பொண்ணு இவனை லவ் பண்ண ஆரம்பிக்கும். பட் அதுக்கான பின்விளைவுகள் என்ன அப்படிங்கிறது தான் மீதி கதையே. ஸோ கதை உங்களுக்கு பெருசாக இம்ப்ரெஸ் ஆகலைனாலும் பட் எனக்கு இந்த கதை வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் ஃபீல் ஆனிச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, படம் ஸ்க்ரீன் பிளே எப்படி அனுப்பாங்கனாக்கா, அவன் ஒரு விஷயத்தை நினச்சிட்டு இருப்பான், அது நிறைவேறாம போயிடும். அப்படி இல்லைன்னா கிளைமேக்ஸில் அவனோட ஆசை வந்து நிறைவேறாம இருக்கும். இங்கே வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே இவனோட ஆசை வந்து நிறைவேறிடுச்சு. பட் அதோட பின்விளைவுகள் என்ன, அந்த பையன் படுற பாடு என்ன அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட, அதாவது ஹாரர் எலிமெண்ட்ஸ் கொஞ்சம், அப்புறம் சைக்கலாஜிக்கல் கொஞ்சம் த்ரில்லர், அப்படி அந்த ரூட்ல கொண்டு போறாங்க டைரக்டர். இந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயமும் சொல்றேன். இந்த படத்தோட டைரக்டர் வந்து ஒரு யூடியூப்ல ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்காரு. அந்த ஷார்ட் ஃபிலிமோட நேம் வந்து த சேர். இதை நீங்க சர்ச் பண்ணி யூடியூப்ல பாருங்க. இந்த படத்தை நீங்க ஷார்ட் ஃபிலிம் பார்த்து முடிச்சிட்டீங்கன்னாக்கா ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, இந்த டைரக்டர் இப்படிதான் இந்த படத்தை அப்சஷன் எடுத்திருப்பாரு அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி வந்துடும். பட் உண்மையா சொல்றாங்க, அது ஷார்ட் ஃபிலிமு, இது வந்து ஃபியூச்சர் ஃபிலிமு. ரொம்ப லோ பட்ஜெட்ல இந்த ஃபியூச்சர் ஃபில்மா எடுத்திருந்தாலும் ரொம்ப ரிச்சா எடுத்திருக்கிறாங்க, மெனக்கெட்டு எடுத்திருக்கிறாங்க. முக்கியமா பர்ஃபார்மன்ஸ், அவங்க செலக்ட் பண்ண இந்த ஆர்டிஸ்ட் இவங்க எல்லாமே சேர்ந்து மொத்த உழைப்பையும் 100% கொடுத்ததுனால இந்த படத்தோட அவுட்புட் இன்னைக்கு வந்து வேர்ல்டு வைடா செம்ம கலெக்ஷன்ல போயிட்டு இருக்குது படம். இந்த படத்துல எனக்கு பாராட்ட வேண்டியது அப்படின்னாக்கா, கண்டிப்பா ஃபர்ஸ்ட் சவுண்ட் ஸ்டேஜ்ல தான் வரணும். அதாவது விஎஃப்எக்ஸ் சொல்லலாம், இல்ல சவுண்ட் எஸ்எஃப்எக்ஸ், இது எல்லாமே நல்லா இருக்குதுங்க. மேக்கப் ஆர்டிஸ்டோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கிறதுனால தான் படமே நல்லா இருக்கிறது அப்படின்னு சொல்லிக்கலாம். பட் அதை தாண்டி டெக்னிக்கலா சொல்லணும் அப்படின்னாக்க, சவுண்ட் டிபார்ட்மெண்ட், அப்புறம் விஎஃப்எக்ஸ் பண்ணவங்க, எஸ்எஃப்எக்ஸ் பண்ணவங்க, பேக்ரவுண்ட் ஸ்கோரு, அப்புறம் வந்துட்டு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. நீ படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் சர்ப்ரைஸ் போயிடாது, அதை நீங்க படத்துல பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இந்த படத்தை வந்து நீங்க டால்பி சினிமா தியேட்டரில் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்ட்டு பெரிய அவசியம்லாம் இல்லை. ஏன்னா இங்க நிறைய தமிழ்நாட்டில் திருச்சியில், அப்புறம்
வேற ஐமேக்ஸ்ல போய் படம் பார்க்கணுமா அப்படிங்கிற எந்த அவசியமே கிடையாது. உங்க ஒரு தியேட்டர்ல இந்த படம் ரிலீஸ் ஆகியிருந்தாவே போதும், அதுல போய் பாருங்க. என்ன காரணத்துக்காக சொல்றேன்னா, இப்போ திருச்சியில வந்து எல்ஏ சினிமாஸ் இருக்கு, அதுல வந்து டால்பி சினிமா ஆப்ஷன் இருக்கு. ஸோ படத்தோட விஷுவல் நல்லா இருக்கும், ஸ்டன்னிங்கா இருக்கும்ன்றோம் அப்படின்னு தான் இப்போ படம் பார்க்க போனேன். பட் இந்த படத்தோட டைரக்டர் இருக்கார்ல, அவரு எடுத்த அந்த ஃபார்மேட் வந்து வேற ஃபார்மேட். அதாவது எப்படின்னாக்க ஸ்கொயர் ஷேப்ல படத்தை எடுத்திருக்காரு. அதுக்கான விளக்கம் வந்து எனக்கு சரியா புரியல. இதை ஏன் இப்படி எடுத்துட்டாங்க? நான் பார்க்க போன தியேட்டர் ரொம்ப செம்ம அட்டகாசமான தியேட்டர், டெக்னிக்கலா அப்படியே விஷுவல் கான்ட்ராஸ்ட் ரேஷியோ அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்றாங்க டால்பி சினிமாக்காக. அதெல்லாம் இந்த படத்துல மிரட்டலா இருக்க போறான்னு நினைச்சாக்க, நான் படம் பார்க்க போகும்போது தியேட்டர் ஸ்கிரீன் இப்படி இருக்குது அப்படின்னா வைடரா இருக்குதுனாக்கா அதுல ஸ்கொயர் ஷேப்ல தான் படம் வந்து ஓடிட்டு இருக்குது. அதுக்கான காரணத்தை படம் முடிஞ்சு வெளியே வந்து நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தேன். ஸோ இந்த படத்தோட டைரக்டரோட மைண்ட் செட் எப்படி இருந்திருக்குதுனாக்க, படம் பார்க்குறவங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் நம்ம ஒரு அடப்பட்ட ஒரு இடத்துக்குள்ள நம்ம மாட்டிக்கிட்டா எப்படி இருக்கும், நம்ம விடுபடவே கூடாது அப்படிங்கிற அந்த எண்ணத்தை கொண்டு வரணும் ஆடியன்ஸுக்கு அப்படிங்கிறதுக்காகவே. இப்போ நீங்கள் வைடராக இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் படம் பார்க்கும்போது நம்ம கண்ணு வந்து லெஃப்ட் ரைட்டுன்னு அப்படி கொஞ்சம் அப்படி பார்ப்போம்ல, அது இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக படத்தை வந்து ஸ்கொயர் ஷேப்பில் எடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் என்னதான் டால்பி சினிமா, ஐமேக்ஸ் தியேட்டர் அப்படின்னு எதுவுமே தேவையில்ல. அந்த டைரக்டரோட விஷன் என்னவோ அதை சக்சஸ்ஃபுல்லா மெயின்டைன் பண்ணிட்டாரு. ஏன்னா நான் படம் பார்க்கும்போது என்னோட கண்ணு வந்து ஸ்கிரீனுக்கு இப்படிதான் இருக்குது, இப்படி லெஃப்ட் ரைட்டு பெரிய ஸ்கிரீனு அப்படினால எனக்கு அது மைண்ட் வந்து கன்வெர்ட் ஆகல, டைவர்ட் ஆகல. அதாவது என்னோட பார்வையை சொல்றேன், அது டைவர்ட் ஆகல, ஸ்ட்ரைட்டா தான் இருந்துச்சு. ஸோ அந்த படத்தோட டைரக்டர் அப்படிதான் எடுத்திருக்காரு. ஸோ இது ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன்ப்பா நான். எனிவே இந்த படத்துக்கு அந்த ஹீரோயின் என்னங்க ஒரு வார்த்தையில சொல்லிடலாங்க, அந்த பொண்ணுக்கு ஏதாவது அவார்டை தூக்கி கொடுக்க தான் போறானுங்க பர்ஃபார்மன்ஸ்க்காக, மிரட்டி விட்டுருச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம், ஹாலிவுட்ல நீங்க நிறைய படங்கள் வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் லெவல்ல ஒரு விஷயத்த நம்ம பவர் ஏதோ ஒன்று கிடைக்குது அப்படின்னா அதோட பின்விளைவுகள் ஒன்று இருக்கும். ஸோ அந்த மாதிரி கான்செப்ட் நிறைய படங்கள் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு டீசெண்டான படமா தெரியும். பட் ஹாலிவுட்லாம் ரொம்ப பார்க்க மாட்டேன்ப்பா, இங்கிலீஷ் எனக்கு தெரியும்பா, நான் போய் தியேட்டர் இந்த படம் பார்க்க போலாமான்னா தாராளமா போங்க. செம்மையா மிரட்டி விட்டுருக்கானுங்க. ஹாரர் எலிமெண்ட்ஸ் நினைச்சு மைண்ட்ல படம் பார்க்கலாம் போகாதீங்க. நீங்க ஒரு சைக்காலஜிக்கல் ஒரு த்ரில்லர் மூவி அப்படின்னு நினைச்சு நீங்க படம் பார்க்க போங்க, உங்களுக்கு அங்க ஒரு ட்ரீட் ஒன்று காத்துட்டு இருக்குது. ரைட்டா? இந்த அப்சஷன் படத்துக்கு என்னோட ரேட்டிங் கண்டிப்பா சொல்றேன், 5க்கு 3.25 கொடுக்கலாம். தாராளமா ஒர்த்தபிளான வாட்ச் மூவி. திரும்பவும் சொல்றேன், ரொம்ப ஆகாவுங்கிற தியேட்டருக்கு தான் போகணும்னு அவசியம் இல்லை. உங்க ஊர்ல படம் ஒன்னாவே போதும். நிறைய ஊர்ல அந்த படம் ரிலீஸே ஆகல. மேபி தமிழ் டப்பிங் வரும்போது நீங்க ஓடிடியில பாக்குறதுனாலும் பார்த்துக்கோங்கப்பா. ரைட்டா? வேற வீடியோல உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.